ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஸ்டாக் வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் 10 to 15 டேஸ் ஆகிடுச்சு. என்ன ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது கடை ஒன்றும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நடுவில் ஒரு கடை கிடச்சிச்சு. நான் போய் விசிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த கடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஆல்மோஸ்ட் 600 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனால் ப்ரைம் ஸ்பாட்டில் தான் அந்த கடை இருக்குது. ஓகேங்களா? அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட். அது மந்த்லி ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 65,000 ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் தான். அது பார்த்ததுக்கு இபி பில் மாதம் 10 to 15,000 வரும். இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90,000 வருது. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அந்த 90,000 கொடுத்து ஒரு ஷாப்பை நம்ம பிடிக்கிறோன்னா, நம்ம விற்கிற ஃபோனில் தான் அந்த இதை ப்ராஃபிட்லாம் கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபோனை இப்போ நான் ஒரு 10,000 விற்கிறேன்னா, இதே நான் அந்த 90,000 ஷாப்பை பிடிச்சேன்னா, இந்த ஃபோனை நான் 12,000 12,500 விற்றா தான் எனக்கு கட்டுப்படி ஆகும். ஓகேங்களா? எப்பயுமே நம்ம கடை பெருசாக பிடிக்கணும், நல்ல வாடகை இருக்கிற ஸ்பாட்டில் பிடிக்கணும்னா அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம பெருசாக பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் சின்னதாக தேடுறேன், எனக்கு காம்பேக்டாக இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு அந்த கடை வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம எப்பயுமே மேக்ஸிமம் கம்மியாக கொடுக்க தான் பார்க்கணும், தவிர கூட கொடுத்தா நம்மள்ட்ட யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கடைக்கும் இன்னொரு கடைக்கும் வித்தியாசமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னால தான் நம்மக்கிட்ட வரீங்க. இன்கேஸ் நான் அந்த கடையை பிடிச்சா உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு நான் கொடுக்க முடியாது, டேம் ஷூராக சொல்கிறேன். அதனால் நான் அந்த கடையை பிடிக்கலை. ஒன்றும் நான் கடை தேடிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு ஏற்ற மாதிரி இந்த கடையை பிடிச்சா ஓகே, நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஓகேவாக இருக்கும்னு தோன்றப்போ தான் நான் அந்த கடையை பிடிப்பேன். அதனால் இப்போதைக்கு நான் ப்ரீ ஓன்டு ஸ்டாக்ஸ் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா கடை இல்லாதனால ப்ரீ ஓன்டு ஸ்டாக்ஸ் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த ஸ்டாக்ஸ் தான் நிறையா இருக்கும். பட் ஆனால் சீல்டு கட் ஆக்டிவேஷன் டெய்லியும் ஸ்டாக் சேல் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா அது ஹோல்சேலு. ஸோ ரீட்டைல் தான் பிரச்சனையாக இருக்குது, தவிர எனக்கு ஹோல்சேல் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ரெகுலராக சேல் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் இப்போ கரண்ட்டாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஷாப் பிடிச்சிருவோம். ஓகேங்களா? ஒன்றும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா நம்ம ப்ரைம் ஸ்பாட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ நியர்பை தான் நான் பார்த்துட்ருக்கேன். மெட்ரோ நியர்பை ஷாப்பே கிடையாதுங்க. அதுவும் நான் தேடுற சைஸில் சுத்தமாக கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஷாப் கிடைக்காம இருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் போயிட்டுருக்கு ஷாப் கிடைக்கிறது. அதனால் ரீட்டைலில் நான் கொஞ்சம் ஸ்டாக் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா விற்காத பொருளுக்கு நம்ம வாங்கி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ ரீட்டைல்னால் கடை இருந்தால் தான் நீங்கள் நம்மளை பார்த்து என்ன ஃபோன் நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு போவீங்க. இப்போ நம்மள்ட்ட கடையே இல்லை. நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கும் நிறையா பேர் யோசிப்பீங்க. நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க நிறையா கஸ்டமர்ஸு. அவங்களும் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இதே மாதிரி உங்களுக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஏதாச்சும் ஃபோன் வேணால் நம்ம வீட்டுக்கு வாங்க, நான் ஸ்டாக்ஸ்லாம் காட்டுறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கும் அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், எனக்கும் தெரியும். அதனால தான் நான் ஒன்றும் டெய்லியும் போயிட்டு தேடிட்டு வரேன். அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு டெய்லியும் அந்த ப்ரோக்கரை போய் பார்த்துட்டு நான் கடை இருக்கான்னு என்கொயரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் அவரும் நான் வந்தால் சொல்கிறப்பான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் நான் ஸ்டாக் வீடியோ போட முடியல. ஏன்னா கடை தேடுறது ஒரு சைடு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஹோல்சேல் தனியாக போயிட்டுருக்கா. அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நான் இந்த ஸ்டாக்லாம் எடுக்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. ப்ரீ ஓன்டு ஸ்டாக் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அதுதான் உண்மை, வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா ஷாப் இருந்தால் நான் ரெகுலராக எடுத்து அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன், நீங்களும் வாங்கி சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ ஷாப் இல்லாதனால நான் ரெகுலராக ஸ்டாக் எடுக்கிறது இல்லை, ப்ரீ ஓன்டு. ஓகேங்களா? வேறு எதுவும் பெருசுலாம் கிடையாது. நம்ம கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம பழையபடி எப்பயும் போல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம ஒன்ஸ் கடை பிடிச்சோன்னே உடனே நம்ம எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி ஸ்டாக் ஸ்டாக் போயிட்டே தான் இருக்க போகுது. அப்போ நம்ம டெய்லி நம்ம ஸ்டாக் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம், ஷார்ட்ஸ் போடுவோம், எல்லாமே பழையபடி ஆஸ் யூஷுவல் ஆகிடும். ஹோப் ஸோ, நான் நம்புகிறேன். ஓகேங்களா? கம்மிங் மந்த், ஏன் வர வாரத்தில் கூட கடை பிடிச்சா கூட ஆச்சரியம் கிடையாது. பிடிச்சாலும் பிடிச்சிருவேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டாக் வீடியோ பார்த்துடலாம். ரொம்ப பேசி மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஸ்டாக் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீ ஓன்டு பார்த்துருவோம். ப்ரீ ஓனில் பார்த்தீங்கன்னா இந்த 7 பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளே பேட்டரி மாற்றிருக்கு. ஓகேங்களா? ப்ரைஸ் 3,500 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8+ 64 GB. இது பார்த்தீங்கன்னா 8,500 வரும். இதில் எந்த ஸ்பேரும் மாற்றல. பேட்டரி ஹெல்த் மட்டும் 76. எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், டென்ட்லாம் எதுவுமே இல்லை. பவுச் மார்க்ஸ் மட்டும் 1 2 இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,500 7,500 சரியாக தெரியல, மறந்துருச்சு. இது ஐ திங்க் ஸோ 7,500 அந்த மாதிரி தான் இருக்கும். 8,500க்குள்ளே எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. அது இன்கேஸ் உங்களுக்கு இது வேணும்னா சொல்லுவேன், கரெக்டான ப்ரைஸ் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 8,500க்குள்ளே தான் இருக்கும், இல்லை 8,000க்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா?
தப்பாக நினச்சிக்காதீங்க, ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் ரேட்டு மறந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் 64GB. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவும் பேட்டரியும் மாற்றிருக்கு. ப்ரைஸ் வந்து 10,800. இதில் வந்து ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது. அன்னோன் பார்ட்லாம் காட்டாது, எல்லாமே வந்து எந்த வித ஸ்பேர் ரீப்ளேஸ்டுன்ற இது மட்டும் காணும், வெறும் பேட்டரி மட்டும் உங்களுக்கு அன்வெரிஃபைடுன்னு காட்டும். பட் பேட்டரி ஹெல்த் காட்டும் 100. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா SC2020 இருக்குது. இந்த SC2020 நம்மக்கிட்ட 2 ஸ்டாக் இருக்குது. ரெண்டுமே 64GB. ரெண்டுத்தோட பேட்டரி ஹெல்த்துமே சர்வீஸ் தான். இது ரெண்டுத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,500 8,500. இதுக்கு லேட்டஸ்ட்டு iOS அப்டேட் இருக்குது. கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஒரு 8,500 ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபோன்னா இது தான் சொல்லுவேன். பக்காவாக இருக்கும், கை கடக்கமாக இருக்கும், எல்லா வித ஆப்ஸும் சப்போர்ட் பண்ணும். லேட்டஸ்ட் iOS 18.6 வரைக்கும் இதுக்கு அப்டேட் இருக்குது. டியூவல் சிம் ஆப்ஷனும் இருக்குது. ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,500 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிலேயே வந்து 256GB ஒயிட் கலர் இருக்குது. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 92. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 வரும். 256GB iPhone SC 2020, பேட்டரி ஹெல்த் 92 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா iPhone 12 லோ பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நாளாக போட்டிருக்கேன் 15,000. இது வந்து நான் வந்து இப்போ கம்மி பண்ணி 14,000 தரேன். இது வந்து டிஸ்பிளே வந்து மாற்றிருக்கு, பேட்டரி ஒரிஜினல் தான். அப்புறம் வந்து ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது. 64GB வந்து ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து பிராண்ட் நியூவாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 தரேன். iPhone 12 64GB உங்களுக்கு ஃபேஸ் ஐடி ட்ரூ டோன் ஒர்க் ஆகுது 14,000. அதுக்கப்புறம் iPhone S12 வந்து 128GB பிராண்ட் நியூ. லாஸ்ட் மந்த்தோ ஜூன் மாதம் தான் வாரண்ட்டி முடிஞ்சிருக்கு. ஃபோன் பார்த்துக்கோங்க பிராண்ட் நியூ. இது வந்து ரீஃபர்பிஷ்டோ அந்த பேட்டரி பூஸ்ட் பண்ணதோ இல்லை பேட்டரி மாற்றினதோ கிடையாது. 100% ஒரிஜினல் ஸ்டாக்கு. வெறும் 7 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனு. பேட்டரி ஹெல்த்துமே 100. ப்ரைஸ் வந்து வெறும் 28,000 சொல்லியிருக்கேன். 28,000 உங்களுக்கு iPhone 12 128GB. நான் 3 டூல்ஸ் கனெக்ட் பண்ண ரிப்போர்ட்டுமே இதில் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டிருப்பேன், இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். 3 டூல் ரிப்போர்ட் பாருங்கள். iPhone 12 பேட்டரி சைக்கிள் கவுண்ட் பார்த்துக்கோங்க. வெறும் 7 டைம்ஸ் தான் ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் வாங்கி யூஸ் பண்ணலன்னு தெரியல. ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து வெறும் 28,000 தான் வரும். புதுசாக இருக்குது. 12 128GB கிடைக்காது. இப்போ வந்து எல்லாம் ரீஃபர்பிஷ் தான் விற்றுட்ருக்காங்க. டெமோ யூனிட் சொல்லிட்டு, இது டெமோலாம் கிடையாது, 100% ஒரிஜினல் யூனிட்டு வித் சேம் IMEI நம்பர், ஒரிஜினல் பாக்ஸ். இதுக்கு வந்து ஒரிஜினல் பாக்ஸு சேம் IMEI நம்பரோடு இருக்குது. இதே வந்து ரீஃபர்பிஷ் ரினியூவுக்குலாம் உங்களுக்கு பேட்டரி வந்து பாக்ஸ் வந்து ஒரிஜினல் இருக்கவே இருக்காது. நான் டேம் ஷூராக சொல்கிறேன். நம்மக்கிட்ட வந்து இது ஒரிஜினல் தான். உங்களுக்கு அதுக்கு வந்து எந்த வித டவுட்டுமே இருக்க தேவையில்ல. 100% ஒரிஜினல் ஃபோன் தான் இது. ஓகேங்களா. ரீஃபர்பிஷ் ரினியூ எதுவுமே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா iPhoneல 12 mini நம்மக்கிட்ட இருக்குது. 12 mini பார்த்தீங்கன்னா 5G வேரியண்ட்டு, காம்பேக்டான ஃபோனு, 128GB. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 வரும். பேட்டரி ஹெல்த் வந்து 76. ஒரே ஒரு பீஸ் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா iPhoneல 13 சீரியஸ் போயிடலாம். இப்போ 13ல் நம்மள்ட்ட ஸ்டார்டிங் பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா இதுதான், 21,000 வரும். ஃபோன்லாம் நல்லா பிராண்ட் நியூவாக இருக்குது. பட் டிஸ்பிளே மட்டும் மாற்றிருக்கு. பேட்டரி ஹெல்த்துமே வந்து 86 தான். டிஸ்பிளே கூட சைனா டிஸ்பிளே தான், ஒரிஜினல் கிடையாது, சைனா டிஸ்பிளே தான். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 21,000 வரும். பார்த்துக்கோங்க. ஃபோன் நல்ல பிராண்ட் நியூவாக இருக்குது, பிங்க் கலர். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13லேயே வந்து ஒரு 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் ஓல்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே இருக்க அந்த ஃபோன் மாற்றி போட்டேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி முடிஞ்சிச்சு. பேட்டரி ஹெல்த் 82. ப்ரைஸ் வந்து 25,000 வரும். ஃபோனில் ஒரு சின்ன டென்ட்டு ஸ்க்ராட்ச் கூட கிடையாது, பக்கா மெயின்டைன்டு ஃபோனு. 25,000 வரும். iPhone 13 128GB. எந்தவித டென்ட்டு ஸ்க்ராட்ச் எந்தவித ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லை, பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஓகேங்களா. ஃபுல் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 25,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 months ஓல்டு iPhone 13 ஒயிட் கலரு, பிராண்ட் நியூ. சைக்கிள் கவுண்ட் கூட ஒரு 32 சம்திங் தான். பேட்டரி ஹெல்த் 100. இது வந்து நம்மள்ட்ட லாஸ்ட் மந்த்தே வந்துச்சு. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போடல சேல்ஸுக்கு. நேற்று தான் வந்து நான் குரூப்லேயே இந்த ஃபோனை அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி போட்டிருப்பேன் ஆல்மோஸ்ட் ஒரு 3 weeks பிஃபோர். அதுக்கப்புறம் நேற்று தான் அப்லோடே பண்ணியிருக்கேன். அது டைம் இல்லை. அதனால் இப்போ வந்து இந்த ஃபோன் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 35,500. ஓகேங்களா. ஆக்சுவலி 36ன்னு லாஸ்ட் வீடியோவில் என்னமோ பிஃபோர் வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ வந்து 35,500 தரேன். ஏன்னா வந்து சேலும் ஆகல, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்குது, உங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாகட்டும். 35,500. நெக்ஸ்ட் இயர் May 29 வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. ஓகேங்களா. இந்த ஃபோனுக்கு 2026 May வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100. உங்களுக்கு 35,500 தரேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா 14 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோவில், பேக் டோர் சேஞ்சு. ஃபோன் பக்கா பிராண்ட் நியூ, வெறும் பேக் டோர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. பர்பிள் கலர் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. இதுவுமே வந்து உங்களுக்கு 29,500க்கு தரேன். லாஸ்ட் வீடியோவில் 13 போட்டிருப்பேன், உங்களுக்கு இப்போ வந்து 29,500 தரேன். ஃபோன் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூ ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. இதோட பேட்டரி ஹெல்த் வந்து 87 இருக்குது. ஐஃபோன் 14 128GB பேட்டரி ஹெல்த் 87 ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. ஒரிஜினல் பேக் டோர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், எந்த வித எரர் மெசேஜும் காட்டாது. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வெறும் 29,500 ஐஃபோன் 14. அடுத்தது வந்து ஐஃபோன் 15 வந்து இப்போ நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 14 ஒன்று இருக்குது, சொல்லாமல் விட்டேன். இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் பழைய வீடியோ. இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 256GB கேமரா வந்து ஒரிஜினல், அதாவது வேறு இது ஷோரூமில் கொடுத்து மாற்றிருக்காங்க, ஜென்யூன் பார்ட்டு தான் இது. பேட்டரி மட்டும் உங்களுக்கு சர்வீஸில் இருக்குது, 78 இருக்குது. ப்ரைஸ் வந்து 29,000, 29,000 வரும். ஐஃபோன் 14 256GB உங்களுக்கு கேமரா மட்டும் ஜென்யூன் பார்ட்டு, பேட்டரி ஹெல்த்து சர்வீஸ் 78 இருக்குது, ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து வெறும் 29,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். ஐஃபோன் 15 உங்களுக்கு 128GB பேட்டரி ஹெல்த் 92, கேமரா மட்டும் வேறு ஒரு ஐக்ளோடு ஃபோன்லேருந்து கழட்டி போட்டிருக்குன்னு சொல்லியிருப்பேன். ப்ரைஸ் வந்து 38,000 சம்திங் போட்டிருந்தேன். இந்த ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் வந்து 92, 128GB. இதுக்கு வந்து கேமரா மட்டும் வேறு ஒரு ஐக்ளோடு ஃபோன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் வந்து 38,000, ஓகேங்களா. இது அவைலபிளாக இருக்குது. இதுதான் இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிறது லோ பட்ஜெட் ஐஃபோன் 15. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 128GB பேட்டரி ஹெல்த் 89, இன்னும் அக்டோபர் வரைக்கும் வாரண்டி இருக்குது. ஃபோனில் ஒரு சின்ன டென்ட் அண்ட் ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. சைக்கிள் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நவம்பர் வரைக்கும் இருக்குது. இன்னும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 மாதம் வாரண்டி இருக்குது. ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. பேட்டரி ஹெல்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89 இருக்குது. ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42,000 வரும், 42,000 வரும். ஐஃபோன் 15 128GB ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. பிராண்ட் நியூ கண்டிஷன், சீல்டு கட் கண்டிஷனில் கூட இருக்குதுன்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து 42 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 வந்து இப்போது 1 month ஓல்டு. இதுவுமே பார்த்தீங்கன்னா சீல்டு கட் கண்டிஷனு. இது வெறும் 23 வாட்டியோ சம்திங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். இதோட ப்ரைஸ் வந்து இப்போ வந்து 50,000க்கு தரேன். ஏன்னா வந்து இதுவுமே ஆல்மோஸ்ட் நம்மள்கிட்ட வந்து 2 weeks ஆகுது. நான் வீடியோவும் போடல, ஸ்டாக்கும் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணல, அதனால் நம்மக்கிட்டே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் 51,000 போட்டிருப்பேன். இப்போ வந்து காஸ்ட் டு காஸ்ட் கொடுத்துடலாம், 50,000 கொடுத்துடலாம். யாருக்கா வேணும்னா சொல்லுங்கள். வெறும் 20 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி புதுசு உங்களுக்கு சீல்டு கட்டு வாங்கினாலே 54,000 வருது. இது அதை விட கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ரேட், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு 23 or 24 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோனை. ஏன்னா சும்மா ஹைடலில் தான் இருந்திருக்கு, அதாவது 24 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோனை, ஓகேங்களா. வாரண்டி வந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் வரைக்கும் இருக்குது, 2026 வரைக்கும். வேணுறவங்க வாங்கிக்கோங்க. 1000 rupees இப்போ லெஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் லாஸ்ட் வீடியோக்கு இப்பயும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 256GB 15 இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இருக்குது. பேட்டரி அது வந்து 86, சீல்டு கட் கண்டிஷன், ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு இருக்குது. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 47,000க்கு தரலாம், 46,500க்கு தரலாம். ஐஃபோன் 15 256GB சைக்கிள் கவுண்ட் வந்து 390 சம்திங் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 256GB பேட்டரி ஹெல்த் 97, அக்டோபர் வரைக்கும் வாரண்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே 50,000க்கு நான் தந்துடுறேன். இதுவுமே லாஸ்ட் வீடியோவில் 51,000 போட்டிருப்பேன். இப்போயும் வந்து காஸ்ட் டு காஸ்ட் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 50,000க்கு இதை தரேன், ஓகேங்களா. எந்தவித ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே ஜென்யூனாக இருக்குது, எல்லாமே ஒரிஜினாலிட்டி. நான் இருக்கிறத சொல்கிறது எல்லாமே வந்து 100% ஒரிஜினல் ஸ்டாக் தான் சொல்லுவேன். நம்மக்கிட்ட வந்து எந்த வித ஸ்பேர் ரீப்ளேஸ்டு ஃபோனே இருக்காது. அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு நான் அதை வந்து இன்டிமேட் பண்ணிடுவேன், இந்த ஃபோனில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்னு. மேக்ஸிமம் என்கிட்ட 99% வந்து கம்ப்ளைண்ட் ஃபோன் இருக்காது, 1% தான் இருக்கும். அது எதுக்காகனா லோ பட்ஜெட்டில் கேட்டு வரவங்களுக்காக கண்டிப்பாக அதை நான் வாங்கி வச்சு தான் ஆகணும். ஏன்னா இப்போது இல்லை, ஆல்மோஸ்ட் நான் 10 to 15 இயர்ஸாக வந்து நம்மள்ட்ட வந்து எப்போயுமே வந்து லோ பட்ஜெட் ஃபோன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து நம்மக்கிட்ட வரவங்க வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குதுன்னு தெரியும். அதனால் வந்து லோ பட்ஜெட் கண்டிப்பாக நம்ம கடையில் எப்பயுமே இருக்கும். அதாவது இந்த எஸ்சியுமே நான் வந்து இல்லாட்டி கூட நான் வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பேன். என்கிட்ட சேல் ஆகுதோ இல்லையோ என் கடையில் எஸ்சி எப்பயுமே இருக்கும். எதனாலும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டுன்னு கேட்டு வரவங்களுக்கு நம்ம எடுத்து காட்டுறது தான் இந்த எஸ்சி, ஐஃபோன் 7, 6s, ஓகேங்களா. இந்த ஃபோனு அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 50,000 வரும். ஐஃபோன் 15 128GB
அடுத்தது பார்த்தீங்கன்னா SC3 நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. அதில் வந்து நம்மக்கிட்ட ஒரு 2 யூஸ்டு ஃபோன் இருக்குது, ஒரு நியூ ஃபோன் இருக்குது. யூஸ்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேட்டரி ஹெல்த் 100 தான். ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வரும். ஒயிட் கலரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வாரண்ட்டி இப்போ தான் முடிஞ்சிச்சு, போன மாதம் தான் முடிஞ்சிச்சு 26ஆம் தேதி. இருந்தாலும் ஃபோன் வந்து பிராண்ட் நியூவாக இருக்கும், டென்ட் ஸ்க்ராட்ச் இருக்காது. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 25,000 போட்டிருப்பேன். இதை லெஸ் பண்ணி நான் உங்களுக்கு 24,500 தரேன். 25,000 போட்டிருப்பேன், இப்போ வந்து 24,500 தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டென்ட்டு பேக் டோரில் 4-5 ஸ்க்ராட்ச் இருக்கும். பட் வந்து வாரண்ட்டி வந்து இந்த மாதம், அதாவது இந்த மாதம் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு வாரண்ட்டி பத்தாவது வந்து இதுக்கு வந்து லைட்டாக சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது. அதனால் வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 22,000 தரேன். 22,000 SC 2022 5G காம்பேக்டான மாடலு. அடுத்தது பார்த்தீங்கன்னா iPhone SC3 புதுசு. இது வந்து ரேட் நெகோஷியபிள் கிடையாது. இது வந்து ஒரே ப்ரைஸ் தான். இது வந்து 28,000 வரும். இது எப்போ இருந்தாலும் எனக்கு விற்றுரும். 128GB புதுசு, யாருமே யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்டு உங்களுக்கு வெறும் 28,000 தான் வரும். பேட்டரி ஹெல்த் 100. இது ரீஃபர்பிஷ்டு கிடையாது, 100% ஒரிஜினல் யூனிட்டு. ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா எம்மில் தான் ஸ்டார்ட் ஆகும் இது. ஓகேங்களா. அதனால் வந்து இது எல்லாமே ஒரிஜினல் யூனிட், இது கிடைக்காது. அதனால் இது வந்து ப்ரைஸ் நெகோஷியபிள் கிடையாது. ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து 28,000 தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா iPhone 15 ப்ளஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா 15 ப்ளஸ்ஸு. இதுவுமே ஒரு 24 டைம்ஸ் யூஸ்டு மொபைல் தான். இதுவுமே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவுக்கு முன்னாடியிலேருந்து போட்டுட்ருக்கோம். சேல் ஆகலை. அதாவது நம்ம வந்து கடை லாஸ்ட்டு ஜூன்லேருந்து போட்டுட்ருக்கோம். கரெக்ட். இந்த ஃபோன் வந்து ஜூன்லேருந்து நம்ம போட்டுட்ருக்கோம். பட் சேல் ஆகலை. இது வந்து நமக்கு லாஸ் தான். ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து 58,500 தான் எடுத்தேன். இப்போ வந்து நான் 58,000 தரேன். சேல் ஆகலை. என்கிட்ட சும்மாவே இருக்குது இந்த ஃபோன். இதெல்லாம் விற்றா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 லட்ச ரூபா வந்துடும். இந்த ஸ்டாக் விற்றாலே எனக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபாலேருந்து 6 லட்ச ரூபா சாலிடாக வரும் எனக்கு. சரி, இது நம்ம வச்சிட்டு இருக்கிறதுக்கு இது சேல் பண்ணால் நமக்கு அது பேமெண்ட்டாச்சும் ரொட்டேஷன் ஆகும்னு சொல்லி தான் இப்போ எல்லாமே வந்து நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா எல்லாமே வந்து எனக்கு வந்து நான் கடையை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டாக்ஸ் தான் இதில் இருக்கிறது பாதி. அதனால் வந்து எனக்கு இப்போ ரேட்டு வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக கம்மியாகிருக்கு. சரி, நான் இப்போயும் வந்து நான் வாங்கின ரேட்டுக்கு தான் விற்பேனா, அது விற்க முடியாது. அதனால தான் வந்து நான் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியே கொடுக்குறேன். இந்த ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் தான். ஒரு பீஸ்லேயும் 1000 1500 நஷ்டம் ஆகிருக்கு. 500 கூட நஷ்டமாகும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வச்சிட்ருக்கும் ப்ரோஜனம். நான் வச்சுருக்க ஒரு ஃபோனுமே 40,000 போட்டால் கூட என்கிட்ட 40,000 40 ஃபோன் இருக்குது. கேல்குலேட் பண்ணி போயிருங்க, எங்கேயோ போயிடும். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம அதெல்லாம் பற்றி பேசுகிறது வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ வந்து இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 15 ப்ளஸ் 128GB புதுசு, 24 டைம்ஸ் தான் யூஸ்டு. இந்த ஃபோனுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 58,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா iPhone 15 Pro Max. நிறையா பேர் கேட்டுட்டு இருந்த மாடல் இது. பார்த்தீங்கன்னா iPhone 15 Pro Maxல 256GB, பேட்டரி ஹெல்த்து 87. ஃபோன் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. டிஸ்பிளேல மட்டும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நெயில் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அது டெம்பர் போட்டால் மறைஞ்சிரும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 74,000 தரேன். 74,000 வரும். ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. 15 Pro Max 256GB. ஓகேங்களா. அடுத்தது வந்து இப்போ சீல்டு கட் ஸ்டாக் பார்த்துருவோம். ப்ரீ ஒன் முடிஞ்சது. சீல்டு கட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட iPhone 13ல் 2 இருக்குது, ஒயிட் அண்ட் ப்ளூ. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் 39, ப்ளூ பார்த்தீங்கன்னா 38,500. ஓகேங்களா. 39 and 38,500 வெறும் 2 பீஸ் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. 15ல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 5 ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. 5 ஸ்டாக்கு, 4 ப்ளூவு, ஒரு க்ரீனு. ப்ரைஸ் வந்து 54,000 வரும். 54,000 வரும். ஓகேங்களா. சாரி, 53,500. 4,000 சொல்லிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன். 53,500 iPhone 15 128GB சீல்டு கட் ஆக்டிவேட்டடு. அடுத்தது வந்து iPhone 16ல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபோன் இருக்குது. ஆமாம், 6 ஃபோன் இருக்குது. அந்த 6 ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தோட விலை மட்டும் கம்மி. ஓகேங்களா. கம்மி மீன்ஸ் எதனாலனா இந்த ஃபோன் மட்டும் ஆக்டிவேட் ஆகி கரெக்டாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16 days ஆகிடுச்சு. அதனால் இந்த ஃபோனோட ப்ரைஸ் மட்டும் கம்மி. அதாவது கம்மினா ரொம்ப கம்மி இல்லை, ஒரு 3,000 கிட்ட கம்மி வரும். ஓகேங்களா. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வெறும் சீல்டு மட்டும் கட்டு ஆக்டிவேட்டடு iPhone 16. மற்றபடி யூஸ்டுலாம் கிடையாது. பார்த்துக்கோங்க, ஃபோன் புதுசு, அன்யூஸ்டு கேபிள். ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,500. ஓகேங்களா. 60,500 iPhone 16 128GB சீல்டு கட் ஆக்டிவேட்டடு. இருக்கிறதுலே கம்மி ப்ரைஸ். ஏன்னா யூஸ்டே வந்து 59,000 வைக்கிறாங்க. இது வெறும் சீல்டு கட் ஆக்டிவேட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா
இது எல்லாமே வந்து டுடே எல்லாமே சீல்டு மட்டும் கட்ட ஆக்டிவேஷனு. நம்மள்ட்ட 4 ஒயிட்டு ஒரு பிங்க் கலர் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 63,500 ஓகேங்களா, 63,500 வரும். 500 லெஸ்ஸாக இருக்குது. அடுத்தது வந்து 15லேயே நமக்கு 16லேயே 256 GB நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுவுமே சீல்டு கட்டு ஆக்டிவேஷனு ஸ்டாக் தான். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 72,500 வரும். 72,500 iPhone 16 256 GB சீல்டு மட்டும் கட்டு ஆக்டிவேஷன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சீல்டு ரேட்டு 85,000 பில்லிங். ஆமாம் 85,000 பில்லிங். 90,000 வந்து எம்ஆர்பி போட்டிருக்கோம். 85,000 ஷோரூமில் பில் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி, அதுவும் ஆடி ஆஃபராக. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து 16 ப்ளஸில் நம்மக்கிட்ட சீல்டு கட் ஆக்டிவேஷனில் 128 பிளாக் கலரும் 256 ஒயிட் கலரும் இருக்குது. 120யோட ஷோரூம் பில்லிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 90,000 சம்திங் இருக்குது. அதாவது 85,000 90,000 கிட்ட இருக்குது. நம்ம ஸ்டோரில் இந்த ஃபோன் தர போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 68,000. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 12,000 கிட்ட சேவ் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபோன் அதாவது 256 GB 16 ப்ளஸ் ஷோரூமில் பில்லிங் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 90,000 சேல் பண்ணுறாங்க. இது வந்து நான் வந்து 77,500க்கு தரேன். 77,500. ரெண்டுமே புதுசு தான். உங்களுக்கு 0 சைக்கிள் கொண்டு யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட் யூஸரு. நிறையா வீடியோ போட்டிருப்பேன் சீல்டு கட் ஆக்டிவேஷன்னா என்னென்னு. நீங்கள் இது வாங்கினீங்கன்னா ஒரு 12,000 கிட்ட சேவ் பண்ணலாம் ஓகேங்களா. iPhone 16 ப்ளஸ் வாங்கலாம். இதுலேயே நம்மக்கிட்ட சீல்டும் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. நம்ம வந்து சீல்டு வந்து அடுத்தது கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவோம். இப்போ வந்து 16ல் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சீல்டில் மொத்தம் வந்து 3 ஃபோன், அதாவது 1 இயர் வாரண்ட்டி ஃபோன், அதாவது சீல்டுன்னு சொல்லுவாங்களா, அதில் வந்து நம்மக்கிட்ட 3 ஃபோன் இருக்குது. ஒரே ஒரு ஃபோன் மட்டும் ரேட்டு கம்மியாக தர போகிறோம் ஓகேங்களா. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சீல்டு ஓகேங்களா. சீல்டு 1 இயர் வாரண்ட்டி. நீங்கள் வாங்குகிற அன்னையிலேருந்து சிம் போடுறதுலேருந்து தான் உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68,000 வருது ஓகேங்களா. பட் ஆனால் இந்த ஒரு ஃபோன் மட்டும் உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாக தர போகிறேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 கம்மியாக தர போகிறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சீல் பிரிச்சிட்டாங்க. இந்த ஃபோனில் சீலை மட்டும் பிரிச்சிட்டாங்க. பட் ஆனால் நான் ஆக்டிவேட், நீங்கள் என்னைக்கு சிம்மு போட்டு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுற அன்றைக்கி தான் இது ஆக்டிவேட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி டேட் வந்து August 9 ஓகேங்களா. நீங்கள் வந்து அடுத்த வருஷம் January 1 வாங்கி இதை ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். அது வரைக்கும் ஆக்டிவேட் ஆகாது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து வெறும் 66,500. சீல்டு மட்டும் கட்டு நான் ஆக்டிவேட் ஆக்டிவேட் கிடையாது ஓகேங்களா. 66,500 வரும் ஓகேங்களா. அப்புறம் எல்லாருக்கும் ஒன்று காட்டுறேன். அதாவது மார்க்கெட்டில் ஷோரூமில் எங்கேயுமே இல்லை. அதாவது நீங்கள் எந்த ஷோரூம், அதாவது ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி ஆன்லைனில் இருந்தாலும் சரி, iPhone 13 128 GB பிங்க் கலரு சீல்டு எங்கேயுமே கிடைக்காது. என்கிட்ட 4 டிவைஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. iPhone 13 128 பிங்க் கலர் ஓகேங்களா. உங்களுக்கு தெரியுதா? எல்லாமே சீல்டு நான் ஆக்டிவேட்டு இந்தியன் ஸ்டாக்கு ஓகே பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஷோரூம்லேயும் உங்களுக்கு கிடைக்காது. iPhone 13 பிங்க் கலரு என்கிட்ட 4 ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா. 4மே சீல்டு. உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி ஃப்ரம் டேட் ஆஃப் பர்ச்சேஸ். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, பூர்விகா, சங்கீதா, குரோமா எங்கே தேடினாலும் இந்த ஸ்டாக் 128 GB வேரியண்ட் இல்லவே இல்லை. என்கிட்ட 4 பீஸ் இருக்குது ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து அதனால வந்து டிமாண்ட்லாம் பண்ண மாட்டேன். 43,500 வரும். அதர் கலர்ஸ் வந்து 43,000 சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். 42,500 வந்து ப்ளூ கலர், ஒயிட் கலர் 43,000. இது வந்து பிங்க் கலர் எக்ஸ்ட்ரா 500 மட்டும்தான். 43,500. எங்கேயுமே இல்லாத ஸ்டாக்கு, டிமாண்ட்லாம் பண்ணல. 500 கூட சொல்லியிருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா iPhone 16 ப்ளஸில் 128 GB சீல்டு இருக்குது, 256 GB சீல்டு இருக்குது ஓகேங்களா. 128 சீல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 78,000 வரும். 256 GB சீல்டு பார்த்தீங்கன்னா 87,000 வரும் ஓகேங்களா. 87,000 256 GB 128 வந்து 78,000. இதோட பில்லிங் ப்ரைஸ் 85,000. இதோட பில்லிங் ப்ரைஸ் வந்து 90,000 இருக்குது ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து 95,000 பில்லிங் ஓகேங்களா. இது வந்து நான் உங்களுக்கு 87,000க்கு தரேன். நல்ல ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும் நம்மளுக்கும் ஷோரூமுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆண்ட்ராய்டில் ஒரே ஒரு ஃபோன் வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா iQ Neo 10R சீல்டு. ஆன்லைனில் 27,000 சேல் பண்ணிகிட்ருக்காங்க.
நம்ம ஸ்டோரில் 25,000க்கு தரலாம். அதாவது 25,000 IQ Neo 10R நல்ல கலர். இது ஏதோ மூன்லைட் டைட்டானியம் சொன்னாங்க. மூன்லைட் டைட்டானியம் 8/256GB பியூர் சீல்டு வித் பில்லோடு இருக்குது. இது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 25,000 வரும், 25,000 ரூபா வரும். ஓகேங்களா, வேணுன்னா வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா iPad mini 5 இருக்குது நம்மக்கிட்ட. ஒய்ஃபை ப்ளஸ் எல்லாம் இது 4G தான், ஆனால் புதுசு யாருமே யூஸ் பண்ணாதது. ஆல்ரெடி நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப மாதமாக பார்த்துட்டு இருப்பீங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 20,000 ரூபாய்க்கு தரேன். புதுசு யாரும் யூஸ் பண்ணாதது பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷு எல்லாமே புதுசு, உள்ளே எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அடாப்டர் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து 20,000க்கு தரேன். 2 ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் வந்து இதில் பப்ஜிலாம் சப்போர்ட் பண்ணும். லேட்டஸ்ட்டு தான் 2022-23 வரைக்கும் இது வந்து சேல் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஓகேங்களா, இது சேல் ஆகிட்டு இருந்துச்சு. 2023-22 வரைக்கும் ஷோரூமில் அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மினி 6 போட்டாங்க. ஓகேங்களா, அதனால் இதுக்கு வந்து லேட்டஸ்ட்டு iOS அப்டேட் வந்து உங்களுக்கு iOS லேட்டஸ்ட்டாக அடுத்தது வரப்போது பாருங்கள், 27 29 அந்த அப்டேட் கூட இதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வரி பண்ண தேவையில்லை. நம்மக்கிட்ட இந்த ஐபேட் வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு லாபம் தான். புதுசு யாருமே யூஸ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட் யூஸரு. ஓகேங்களா, ஓகே, நம்ம இன்றைக்கி இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே அப்டேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, கூடிய சீக்கிரத்தில் நம்ம கடை பிடிச்சிருவோம். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் தேவைன்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக கால் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் மெசேஜ் பண்ணி நான் ரிப்ளை பண்ணலன்னா உங்களுக்கு வந்து நான் பார்த்த உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துரும். ஓகேங்களா, நம்ம ஷாப்பில் வந்து எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குது, EMI கிடையாது. நம்ம ஷாப் லொக்கேஷன் வந்து ஓல்டு ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, அங்கே யாரும் போகாதீங்க. இப்போ வந்து நியூ ஷாப் வந்து நம்ம தேடுற வரைக்கும் நம்ம வீடு தான் வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்து வாங்குற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். எல்லாமே வந்து நம்ம வீட்டு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டாக் தேவைன்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து வீட்டோட லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பொறுமையாக வாங்கிட்டு போகலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஓகேங்களா, நம்ம ஷாப்பு வந்து இப்போதைக்கு பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம பழைய கடைக்கு போய் விசிட் பண்ணுறீங்களா, அங்கேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க, ப்ரோ நீங்கள் கடையில் இல்லைன்னு சொல்லி. நம்ம கடையை வந்து மாற்றியாச்சு. ஓகேங்களா, அது நான் கிளியராக சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டாக் தேவைன்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக கால் பண்ணுங்கள், அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். ஆண்ட்ராய்டு, ஏசி, டிவி உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம், பண்ண ஆரம்பித்தாச்சு. ஓகேங்களா, நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குது, EMI கிடையாது. கிரெடிட் கார்டு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது, பட் அதுக்கு வந்து அடிஷ்னல் பர்சன்டேஜ். ஓகேங்களா, நம்ம வந்து ஸ்டாக் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போட்டுறேன், இல்லைனா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டே தான் இருப்பேன். பட் யூடியூப்பில் தான் என்னால் வீடியோ வந்து போட முடியல. ஏன்னா வந்து ஒரு வீடியோ எடுக்க ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து வீக்கெண்டுனால எனக்கு பிரச்சனை கிடையாது. மணி இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற டைம் வந்து ஒரு 10:50 நைட்டு வந்து 10:50 ஆகிட்டுருக்கு இப்போ டைமு. இதுக்கு நான் வந்து ஒரு 10 o'clock 9:30லேருந்து ப்ரிப்பேர் ஆகணும், ஸ்டாக்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நான் வீடியோ போடுறதுக்கு. இருந்தாலும் வந்து அந்த உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்காக தான் எல்லாமே பண்ணுறேன். இல்லைன்னா நமக்கு இதில் வந்து ஒன்றுமே ஆக்சுவலி சொல்லப்போனால் எனக்கு யூடியூப்லேருந்து ரெவன்யூலாம் எதுவுமே வரல. நீங்கள் வந்து இதனால் உங்களுக்கு ஒரு லாபம், எனக்கு ஒரு லாபம். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு ஸ்டாக் கிடைக்கும், எனக்கு வந்து அதில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் யூடியூப்பில் எனக்கு ரெவன்யூவே கிடையாது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, நீங்கள் யூடியூப் வீடியோ வந்து நான் வந்து ரெவன்யூக்காக போகிறேன்னு நினச்சிப்பீங்க. எனக்கு யூடியூப்பில் வீடியோ ஒன்றும் ரெவன்யூ வரல. எனக்கு வந்து ஃபாலோவர்ஸும் வாட்சிங் டைம் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், நான் ரெகுலராக வீடியோ கூட போட மாட்டேன். 10 நாளைக்கு ஒரு வாட்டி வீடியோ, 15 நாளைக்கு ஒரு வாட்டி வீடியோ போடுறேன். அதனால் வந்து எனக்கு ரெவன்யூ கிடையாது. பட் இருந்தாலும் வந்து நான் உங்களுக்காக ஸ்டாக் அப்டேட் பண்ணுறேன். எனக்கும் அதில் லாபம் இருக்குது. நீங்கள் என்கிட்ட ஃபோன் வாங்கினா எனக்கு அதில் லாபம் கிடைக்கும், அதுக்காக தான் வீடியோ போடுறேன். மற்றபடி வந்து உங்களை நான் வந்து சீட்லாம் யாரையும் நான் பண்ண மாட்டேன். நிறையா பேர் வந்து இங்கே கம்மியாக இருக்குது, அங்கே கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதாவது என்னோடய பொருளோட வேல்யூ எனக்கு தெரியும். அதாவது இந்த பொருள் இந்த வேல்யூன்னு எதனால் நான் கொடுக்குறேன்னா, இந்த ஃபோனு 100% நம்பிக்கையாக சொல்லுவேன், இந்த ஃபோன் வந்து எந்த வித சர்வீஸும் பண்ணியிருக்காதுன்னு. ஏன்னா நான் வாங்கி சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து அதில் ஃபால்ட் இருக்கவே இருக்காது. 99.9% வந்து நம்ம ஃபோனில் ஃபால்ட்டே இருக்காது. மற்ற கடையில் அந்த மாதிரி அஷ்யூரிட்டியாக சொல்ல முடியாது. அதுதான் உங்களுக்கு வித்தியாசம். கம்மியாக யார் வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ஆக்டிவேட்டை நான் வந்து நினச்சா உங்களுக்கு ரீசீல் பண்ணி காட்ட முடியும். ஓப்பனாக சொல்லட்டுமா, ஒரே நிமிஷம் நான் இருங்க. அதாவது மற்ற கடையில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன், ஒரே நிமிஷம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பாருங்கள், இதுதான் வந்து சீல் ஸ்டிக்கர். நீங்கள் பார்க்குறீங்களே,
மற்ற கடையிலலாம் வந்து இதை வந்து இங்கே ஒட்டி கொடுத்துட்டு புதுசுன்னு சொல்லி விற்கிறாங்க. நம்ம வந்து அதை பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிக்கர் தான் வந்து உங்களுக்கு ஒட்டி தராங்க. நம்ம அந்த வேலையை பார்க்குறது கிடையாது. எக்ஸாம்பிள், இதுவே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நான் சீல்டு கட் ஆக்டிவேட்னா ஆக்டிவேட் தான் சொல்லுவேன், சீல்டுனா சீல்டுன்னு தான் சொல்லுவேன். இந்த ஸ்டிக்கர் 100 ரூபா கொடுத்து வாங்கி உங்களுக்கு ஒட்டி ஏமாற்ற எனக்கு தெரியாதா சொல்லுங்கள். இந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுறா வெறும் 100 ரூபா. பட் ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 to 3000 எனக்கு கூட கிடைக்கும். பட் ஆனால் நான் அந்த வேலையை நான் பண்ண மாட்டேன். இருந்ததை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகேங்களா, சிம்பிள் தான். நிறையா விஷயம் இருக்குது, சொல்லணுன்னா எக்கச்சக்கமாக சொல்லலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து அந்த வேலை கிடையாது. உங்களுக்கு இதுவே வந்து நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. இங்கே கம்மியாக கிடைக்குது, அங்கே கம்மியாக கிடைக்குது, கூட கிடைக்கிறீங்கன்னு. அதுவும் வந்து நக்கலாக வேறு பேசுகிறீங்க. ஓகேங்களா, எங்கேயா போய் ஏமாந்துட்டு வந்தால் தான் உங்களுக்குலாம் தெரியும். பட் நம்ம வந்து ஜென்யூனாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து எல்லாருக்கும் வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துட்ருப்பார். உடனே எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கிடச்சிட்டே இருக்குது இந்த உலகத்துலேயே. அதனால் வந்து நம்ம அதுக்கு தான் பயப்படுறோம் தவிர நீங்கள் பேசுகிறதுக்காகலாம் நான் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் பேசுகிறதுக்கு நான் ரியாக்ட் பண்ணணுன்னா டெய்லியும் தான் ரியாக்ட் பண்ணணும். நான் அதுக்காக இல்லை, நமக்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்காக தான் நான் வந்து ஜென்யூனாக இருக்கேன். உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு செகண்டு தான், புரியுதுங்களா? நம்ம அந்த ஏமாற்றி சம்பாதிக்கணும் நமக்கு அவசியம் இல்லை. நமக்கு வந்து நமக்கு வந்து வருமானம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து நமக்கு வந்து இந்த இது மட்டும் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். அதாவது நம்மக்கிட்ட சேல்ஸ் இருக்குது, சர்வீஸ் இருக்குது. சர்வீஸ் இன்றைக்கி ஐஃபோன் வந்து நம்ம வந்து சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு ஐஃபோன் சர்வீஸ் பண்ணுறதுல. அதனால் வந்து நம்ம இது கூட மெயின் கிடையாது, நமக்கு சர்வீஸ் அண்டு ஹோல்சேலே நமக்கு வந்து போதுமான வியாபாரம் இருக்குது. அதனால் வந்து நான் இதில் வந்து உங்களை ஏமாற்றி சம்பாதிக்க எனக்கு வந்து அவசியம் கிடையாது. இருக்கிறத சொல்லி கொடுத்துருவேன். இந்த இது அது அப்படிலாம் இந்த ரீசீல்டெல்லாம் போட்டு விற்கணும்னு நினச்சா நான் எவ்வளோ பேர்ட்டு எவ்வளோ ஃபோன் தெரியுமா விற்றுருப்பேன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக்டிவேட்டை ரீசீல் பண்ணி புதுசுன்னு சொல்லி எவ்வளோ பேர் விற்றுட்ருக்காங்க தெரியுமா? இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆக்டிவேட்டை ரீசீல்டுன்னு சொல்லி எவ்வளோ பேர் விற்கிறாங்க தெரியுமா? அதாவது சீல்டுன்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க. அதாவது நான் விற்கிற ஃபோன் ப்ரைஸ்லேருந்து இன்றைக்கி எக்ஸாம்பிள் 63,500னா அவங்க 67,000 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க உங்ககிட்ட. அதே நிறையா பேர் தெரியாமல் வாங்கிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? இது மாதிரி நிறையா விஷயம் நடக்குது. நம்ம அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லார் வியாபாரமும் கெட்டு போயிடும். ஓகேங்களா, அதனால் நான் அதை பற்றி பேச விரும்பலை. ஸோ வந்து நம்மள்ட்ட இருக்க ஃபோனு எப்போயுமே வந்து நம்மளோட கிரேடு தனி கிரேடு. ஓகேங்களா, அதனால் வந்து என்னோடய பொருளையும் வேறு ஒருத்தவங்க பொருளையும் தயவுசெய்து கம்பேர் பண்ணி என்கிட்ட வந்து நீங்கள் தயவுசெய்து கேட்காதீங்க. கம்மியாக கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக அங்கே போய் வாங்கிக்கோங்க. நீங்கள் என்கிட்ட தான் வந்து வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கம்மியாக கிடச்சின்னா நீங்கள் அங்கே கூட போய் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, நோ இஷ்யூஸு, ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நம்ம வந்து நம்மளை தேடி வரவங்களும் கண்டிப்பாக நம்ம நல்லது தான் செய்வோம். ஓகேங்களா, அது மட்டும் நான் வந்து டேம் ஷூராக சொல்கிறேன். என்கிட்ட வாங்கி எவ்வளோ பேருக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கே தெரியும். அதாவது அவங்க சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சர்வீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவங்களுக்கு ஜென்யூனாக தான் இது வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வித என்ன சொல்கிறது, வாங்கிட்டு போனோன்னே மறுநாள் வந்துட்டு நீ யாருன்னு தெரியாது, இது என்கிட்ட வாங்கினதே கிடையாது அப்படின்லாம் நான் வந்து சொல்லவே மாட்டேன். நீங்கள் என்கிட்ட 1 வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, 2 வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, என்கிட்ட வாங்கின பொருளாக இருந்தாலும் சரி, என்கிட்ட வாங்காத பொருளாக இருந்தாலும் சரி, அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் சொல்லுவேன் தவிர உங்கள்கிட்ட வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக நான் இருக்க மாட்டேன். ஓகேங்களா, சரி ஓகே. ரொம்ப நேரம் பேசி மொக்க போடல, ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே மொக்க போட்டேன், கடைசிலேயே மொக்க போடுறேன். நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அதனால் வந்து மொக்க போட வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக கடையை பிடிச்சிடுறேன். நீங்கள்லாம் டேரெக்டாக நம்ம கடையை விசிட் பண்ணுங்கள். கம்பல்சரி வந்து கடையை திறந்துட்டுன்னா ஆஸ் யூசுவல் ரெகுலர் ஆகிடும். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி வீக்கெண்ட், பை பை, see you.